ஆர்காட் ரோட்டில் மட்டும் சுரங்கப்பாதையில் மெட்ரோ அமைக்க பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கான செலவு கூடுதலாக ஒரு 5000 கோடி ஆகும். அதனால் இப்போ ஒரு புதுசான ஒரு திட்டத்தோடு வந்தாங்க. குறுகிய பாதையான வடபழனி முதல் போரூர் வரைக்கும் இருக்கிற 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரே தூண்டில் 4 ட்ரெயின்ஸ் வந்து போகவும், ட்ரெயின்ஸ் இடமாற்றிக்க ஒரு லூப் லைனும் சேர்த்து 5 தண்டவாளங்களை இரட்டை அடுக்குகளை அமைக்கப்படுது. அதாவது ஒரே தூண்டில் 5 தண்டவாளங்கள் லூப் லைனும் சேர்த்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. இதில் ரயில்வே ஸ்டேஷனும் அமைக்க போகிறாங்க. இந்த எடையை தாங்குற வகையில் 75 மீட்டர் அளவுக்கு பூமியில் புதைக்கப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட்டு வருது. வழித்தடம் 4 மற்றும் 5 ஆகிய ரெண்டுமே சந்திக்கிற இடமாகவும் இது அமைக்கப்படுது. இதில் கீழே 2 தண்டவாளங்கள் 4வது வழித்தடத்திற்காகவும், மேலே 2 தண்டவாளங்கள் 5வது வழித்தடத்துக்காகவும் அமைக்கப்படுது. ஸோ ஒரே தூணில் 5 ரயில் தண்டவாளங்கள் அப்படின்றது எந்த ஒரு மெட்ரோலையும் வந்தது கிடையாது. ஆனால் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்ஜினியரிங் ஒர்க்குன்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதை நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அது பார்க்குறதுக்கே இன்னுமே நல்லாயிருக்கும்.